ஹாய் மியாஸ், வெல்கம் டு மியாஸ் குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெப்பர் மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாமா? வெங்காயம், தக்காளி, மிளகாயெல்லாம் கழுவுறதுக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நான் ஒரு பல்லேரி வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அதை எடுத்து உரித்து கழுவி அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அறுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தக்காளியை கழுவி அதையும் எடுத்து சின்ன சின்னதாக அறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா இருந்துச்சு, அதையும் சின்ன சின்னதாக அறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே அறுத்தாச்சு பாருங்கள். அடுத்து மிளகு நுணுக்கி வச்சுக்கலாம். நம்ம அப்படியே பவுடராக வாங்கக்கூடாது, முழு மிளகாய் வாங்கி அதை நம்ம நுணுக்கி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிளகு நுணுக்கியாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குண்டாயை எடுத்து அதை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு அளவு கொஞ்சம் எண்ணெய் நிறையவே ஊற்றிக்கணும். அடுத்து கடுகு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் மிளகாயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அறுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டும். அடுத்து மட்டன் கழுவுறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்கிற மட்டனை இதில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த மட்டனை இதில் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம்.
அடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கணும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வேகட்டும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்க மிளகு எடுத்து இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா கறியே வெந்துருச்சு. அந்த மிளகு எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மட்டன் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். என்னடா மட்டன் கருகின மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது மிளகெல்லாம் சேர்த்துருக்கறனால இதோட கலரே அப்படித்தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். மியாவ்ஸ், நான் செஞ்சுருக்கிற பெப்பர் மட்டன் ஃப்ரை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மினி குக்கிங் அண்டு மினி பெப்பர் மட்டன் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் மியாவ்ஸ்.